இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் தெற்கு மண்டலத்தில், அதாவது திருச்சி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள தெற்கு மண்டலத்தில் யார் யார் எந்தெந்த இடத்துக்கு வருவாங்க, என்ன மாதிரியான அரசியல் ரிசல்ட்டு இருக்கும் என்பதை பற்றி ஒரு அரசியல் படித்தவனா பதிவிடுறேன். இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல். இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தேர்தல். அதாவது எப்படி சொல்றேன்னா, யூசுவல் தேர்தல் கிடையாது. ஏன்னா திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுகனா திமுக, ஏதோ ஒன்று எதிர்கட்சியாக வரும், ஏதோ ஒன்று ஆளுங்கட்சியாக வரும், ஏதோ ஒன்று போடுவோம்ப்பா அப்படிங்கிறது அது இருந்தது. ஆனால் காசு கொடுக்காம மக்கள் கூடுறாங்க, எழுச்சி வருது, விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை பண்ணுவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ அரசியலில் ஒரு மாற்றத்தை தேர்தலுக்கு முன்பே உருவாக்கியவர் விஜய் அவர்கள். இது பொதுவாக நிகழுது, பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலில் உள்ளது. இதற்கு இடையில் அதிமுகவிலிருந்து 8 வருஷமாக ஒதுங்கியிருந்த சசிகலா அம்மா அவங்களும் வேட்பாளரை நிறுத்தி தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவங்களுக்கும் கூட்டம் வருது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அதிமுக கட்சி பிரச்சனை. தன்னை சேர்க்காம தன்னை ஒதுக்கிட்டு அவங்கள ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறது அவங்க இலக்கு. அவங்க இலக்கில் அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க. இப்போ டோட்டல் தமிழ்நாட்டு பிரச்சனையில் ஒன்று இருக்குது. இப்போ சீமான் இருக்காருன்னா அவருடைய இதில் ஸ்பெஷல் என்ன சீமான் அப்படின்னா, அவர் எப்பவும் போல் அரசியல் தானே, தேர்தல் தானே, அவர் தனியாக நிற்பார், பிரச்சாரம் போவார். அவர் தான் ஸ்பெஷல்னு பார்த்தா விஜய் சசிகலா அம்மா, அதுதான் அந்த தேர்தலில் ஸ்பெஷல். இதுதான் பிரச்சனையை உண்டு பண்ண போகுது தமிழ்நாட்டு அரசியலில். அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இது இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தென்மண்டலம். தென்மண்டலத்தில் போன 2021 தேர்தலில் கூட டிடிவி தினகருடைய வாக்கு வங்கி தான் வெற்றி தோல்வியை மாற்றி விட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட வாக்கு அவர் பிரித்ததுனால ஸ்டாலின் ஈஸியாக ஜெயிச்சிட்டார். இது அங்கே நடந்த அரசியல். தென் மாவட்டத்தில் பல தொகுதிகளில் நடந்தது, டேட்டாலாம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அன்னைக்கு 2021 விஜய் இல்லை, அதனால ஸ்டாலின் ஜெயிச்சிட்டார். இப்போ விஜய்ங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இதில் என்ன அப்படின்னா, சசிகலா அம்மா வேட்பாளர்கள் நுப்பாட்டியிருக்காங்க. அந்த வேட்பாளர் எல்லாருமே இங்கே உள்ளவங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், அந்தந்த தொகுதியில் அந்தந்த பகுதியில் ரொம்ப பிரபலமானவங்க. நான் ஃபுல்லாக விசாரித்து பார்த்ததில் பக்காவான ஆட்கள். கண்டிப்பாக அவங்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அப்போ சசிகலா அம்மாவுடைய ஆதரவு அதிமுக வாக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கிற அதிமுக வாக்கு, அதாவது கட்சியில் ஒன்றிணைக்காமையே இழுத்தடிச்சதுனால எதிர்ப்பு இருக்கு. பிஜேபியை எதிர்க்கிற அதிமுக வாக்கு, முக்குளத்தூர் தேவர் வாக்கு, இது தென் மண்டலங்களில் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இங்கே போட்டி அதிமுக வேர் சசிகலா, எடப்பாடி ஐயாவோட அதிமுகவுக்கும் சசிகலா இரட்டைகளுக்கும் தென்னந்தோப்புக்கும் தான் போட்டி தென் மாவட்டத்தில் நிலவுது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் சொன்ன அந்த எதிர்ப்பு வாக்குலாம் இருக்குல்ல, அது சசிகலா அம்மா பிரிக்கிறாங்க ஏடிஎம்கேலிருந்து. அப்போ ஏடிஎம்கேலிருந்து சசிகலா அம்மா ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கை பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேயோட ஓட்டு வங்கி குறையுது. ஏடிஎம்கேட ஓட்டு வங்கி குறையும் போது அப்போ அந்த திமுக மாற்று ஏடிஎம்கே அப்படிங்கிற இடம் ஒன்று இருக்குல்ல, அங்கே ஏடிஎம்கே வராது. அந்த இரண்டாவது இடத்துக்கு ஏடிஎம்கே இல்லை. அதை இவங்க இறங்கிட்டாங்களே, அந்த வாக்கை வாங்கி குறிப்பிட்ட வாக்கை பிரிச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே கீழே இறங்கிடுது. அப்போ அங்கே களம் யாருக்கு போட்டி? டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி தென் மண்டலத்தில். அதை நான் மண்டலவாடியாக சொல்கிறேன், இது தென் மண்டலம் மட்டும் எடுத்திருக்கேன். அது தமிழ்நாடு முழுக்கங்கிறது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ டிஎம்கே இருக்குன்னா ஆளுங்கட்சி, எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே அவங்க மேலே ஒரு எதிர்ப்பு இருக்குத்தான் செய்ய. அது தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமானது. ஏன்னா அது அந்த காலத்துலேருந்து பெரிய பெரிய தலைவர்களுக்கே இருந்திருக்கு. எம்ஜிஆர் இருந்திருக்கு, கலைஞருக்கு இருந்திருக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்குலாம் இருந்திருக்கு, காமராஜருக்குலாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஐயா ஸ்டாலினுக்கு இருக்கிறது நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த எதிர்ப்பு வாக்குகள் எங்கே போகும்? ஏடிஎம்கே கிட்ட போகாது, வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பு இல்லை.
ஏன்னா அந்த கட்சி பிளவுபட்டு கிடக்குது. ஐயா எடப்பாடி பழனிசாமி 10 தேர்தல் தோத்துட்டாரு. அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவும் மக்கள் அவரை வாட்ச் பண்ணாங்க 5 வருஷமா. அது சரியாக செயல்பாடுகள் இல்லை. ஒரு கரஸ்மா, ஒரு ஈர்ப்பு அது இல்லை. அதனால அவரை அடுத்த கட்ட தலைவராக மக்கள் ஏற்றுக்கல. விஜய் வராமல் இருந்தால் கூட கொஞ்சம் சாயலாம். ஆனால் விஜய் வந்ததுனால அப்போ டிஎம்கே மேலே உள்ள வெறுப்பு வாக்கு விஜய் பக்கம் மாறுது. ஒன்றை கவனிக்கணும். தென் மாவட்டத்திலே மாறுது. இப்போ நான் சொன்னது சசிகலா அம்மாவுக்கும் எடப்பாடிக்கும் போட்டி, விஜய் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் போட்டி. இதுதான் களம். இதுதான் நடக்குது. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல 2வது இடத்தை மிஸ் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துக்கு 2வது இடத்துக்கு தான் போட்டி. யார் டிவிகே ஃபர்ஸ்ட் வருதா டிஎம்கே ஃபர்ஸ்ட் வருதாங்கிறதா போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ள கருத்து கணிப்புப்படி, என்னோட கணிப்புப்படி. அப்போ அந்த திமுகவோட எதிர்ப்பு வாக்கு ஏடிஎம்கேக்கு போக வேண்டியது. அங்க வலுவான தலைவர் இல்லாததுனால, அந்த தலைவர் மேல நம்பிக்கை இல்லாததுனால விஜய் பக்கம் மாறுது. ஒன்னா, ஏற்கனவே 30 வருஷமா ரசிகர்களா உருவாக்கி வைத்திருந்த அந்த வாக்கு வங்கி பேக்கேஜா விஜய் அவர்கள்ட்ட இருக்குது. இந்த திமுக எதிர்ப்பு வாக்கு காமன் வாக்கு. ஓகே, திமுக மேல கோபத்தில் உள்ள வாக்கு ஆளுங்கட்சி மேல நிறைய இந்த பெண் பாலியல் தொல்லை, அந்த கஞ்சாலாம் விற்கிறாங்கன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு இல்லையா, அங்கங்க நடமாடுது போதை பொருள் சொல்லி, அது மேல ஒரு இது இருக்கு. அந்த வாக்குகள்லாம் இங்க வருது. இப்ப 2 வாக்கு ஆல்ரெடி இருக்கிற வாக்கு திமுக எதிர்ப்பு வாக்கு 2 விஜய் பக்கம் வந்துருச்சு. இவர் பிஜேபியை கடுமையாக எதிர்த்து கொள்கை எதிர்த்து சொல்லி அறிவிச்சிட்டார். பிஜேபியை எதிர்க்கிறதுனால தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய வாக்கு, கிறிஸ்துவர் வாக்கு விஜய் பக்கம் வருது. ஓகேவா? எதுக்கு நான் இதை கம்பேர் பண்றேன்னா, அப்போ அவரு திமுக கூட்டணிலாம் வச்சிருக்குதே, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, வைகோ இருக்கிறாரு, விஜயகாந்த் கட்சி, அவர் கட்சி இருக்குது, இப்படி பல கூட்டணிலாம் இருக்குதே, இவர் தனிச்சு நிற்காரு அப்படின்னு கேள்வி வரும். இவர் தனிச்சு நிற்கல. அதுக்கு அந்த அந்தந்த கட்சிகள் வாங்குற அந்த கூட்டணி கட்சிகள் வாக்கத்தான் நான் இங்கே கம்பேர் பண்றேன். இந்த திமுக எதிர்ப்பு வாக்கு இருக்குல்ல, அது ஒரு கூட்டணி கட்சியோட வாக்குன்னு வச்சுக்கோங்களேன். விஜய்க்கு வர்றது ரசிகர்கள் வாக்கு இருக்குல்ல, அது பேக்கேஜா இங்க இருக்கிற வாக்கு, தாவக கட்சி வாக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிஜேபி எதிர்ப்பு வாக்கு, சிறுபான்மை வாக்கு, அது ஒரு கூட்டணியா வச்சுக்கோங்களேன். இஸ்லாமியர் வாக்கு, அது ஒரு கூட்டணியா வச்சுக்கோங்களேன். புதிய வாக்காளர்கள் புதுசா ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க. அதை ஒரு கூட்டணியா வச்சுக்கோங்களேன். பெண்கள் வாக்கு விஜய்க்கு போடுறதான் தகவல் வருது. இளம் பெண்கள் எல்லாம் அப்படித்தான் தகவல் வருது. அது ஒரு கூட்டணி கட்சியா வச்சுக்கோங்களேன். அப்ப திமுக கூட்டணிக்கு விஜய் அவர்கள் மக்களோடு இருக்கிற அமைப்புகளோடு வச்சிருக்கிற கூட்டணிக்கு டஃப் இருக்குல்ல. இந்த கேம்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் சசிகலா அம்மாவும் இங்க இல்ல, அவங்க தனியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போட்டு இருக்கும்போது இங்க வெற்றி பெற போகுது டிவிகேயா டிஎம்கேயா? இதுதான் கேள்வி. ஒரு கட்சி ஓட்டு மட்டும் போட்டு வெற்றி பெற முடியாது. இந்த திமுக இருக்குன்னா திமுக கட்சி கூட்டணி கட்சி போட்டு மட்டும் வெற்றி பெற முடியாது. பொதுஜனங்க வாக்கு வேணும். அதுதான் அந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்க. அந்த 3%, 4%, 1%, 2% வாக்கு ஆட்டத்தை மாற்றி விட்டுரும். அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது நான் களத்தில் விசாரித்த அளவில் நிறைய பேர்ட்ட பேசி பார்த்தா கூட டிவிகேக்கு தான் போட போகிறோம்னு சொல்கிறாங்க. இளைஞர்கிட்ட கேட்டால் இல்லை டிவிகேக்கு, அப்பா அம்மா நான் டிவிகேக்கு தான் போட சொல்ல போகிறேன். அப்படி ஃபேமிலியை உள்ளே இழுத்து வர்றதுனால எனக்கு என்னமோ டிவிகே முதலிடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டிவிகே முதலிடம், டிஎம்கே 2வது இடம். இதை நம்ப மாட்டீங்க, தென் மாவட்டங்களில் சில முக்கியமான தொகுதிகளில் சசிகலா அம்மா வேட்பாளர் ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு தகவல் வருது. அப்படிங்கிற பட்சத்தில்
சில தொகுதியில் சசிகலா அம்மா 3வது இடமும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட அதிமுக 4வது இடமும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் 12 தொகுதியில் டெபாசிட் இழந்தார் எடப்பாடி கட்சி ரெட்டலை, யாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 12 தொகுதியை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட 40-60 தொகுதி வரும். 60-70 தொகுதி வருது. 70 தொகுதியில் சசிகலா அம்மா எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட கட்சியை டேமேஜ் பண்ணுறாங்க. 2வது இடத்துக்கே போக முடியாத அளவுக்கு தடுக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலா அம்மா தடுக்கும்போது அங்கே விஜய் அவர்கள் ஈஸியாக மேலே வர முடியுது. விஜய் அவர்கள் மேலே வரும்போது இப்போ நான் சொன்ன வாக்குகள்லாம் இருக்குல்ல ரெடியாக போடுறதுக்கு, அதில் 2 ரொம்ப வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியாது. திமுகவும் டிவிக்கவும் 2%, 3% இப்படி தான் வரும். நான் தான் சொன்னேன் 2016 ஜெயலலிதா அம்மா இறக்க முன்னாடி கடைசி தேர்தல் இருந்துச்சுல, ஜெயலலிதா அம்மா 2%, 3%, 1% வித்தியாசம்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வரும். ஸோ தென் மண்டலத்தில் கன்னியாகுமரி, திருச்சியில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதியில் நடந்த அந்த கூட்டத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போதும் விஜய் அவர்கள் முதலிடம் வர வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே 2வது இடமும் 3வது இடத்துக்கு தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் சசிகலா அம்மாவுக்கும் எடப்பாடி ஐயா பழனிசாமி அதிமுகவுக்கும் போட்டி இருக்குது. அதுக்கப்புறம் தான் சீமானுடைய லாஸ்ட்டாக தான் சீமானுடைய வாக்கு வங்கி இருக்கும் இந்த தேர்தலில். ஏன்னா நிறைய வாக்கை எடுக்கிறாரு விஜய். ஸோ இதுதான் தென் மண்டலத்தில் ஒரு அரசியல் படித்தோட என்னோட கணிப்புப்படி நடக்க இருக்க போகுது. அதான் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான இந்தியாவே திருப்பி பார்க்குற அளவுக்கான ஒரு ரிசல்ட்டை விஜய் கொடுப்பார்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நன்றி.